ஏமா இது எப்போ யூஸ் பண்ண எண்ணெய், எத்தனை வாட்டி இதே எண்ணெயில மீனை போட்டு பொரிப்பீங்க, கீழே ஊத்துங்க அப்படின்னு அதிகாரிகளுடைய அதிரடி ஆய்வு. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, இப்படிப்பட்ட மீனை சாப்பிட்டா கடைக்காரங்களுக்கு மட்டும்தான் நல்லது அப்படின்னு சொல்ற அளவுக்கு கெட்டு போன மீன்கள் ஏதாவது இருக்கா? பழைய கூல்ட்ரிங்க் ஏதாவது விற்கிறாங்களா? ஒரே எண்ணெயை திரும்ப திரும்ப மீன் வறுக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்களான்னு பல்வேறு விதமான ஆய்வுகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்காங்க. ஒகேனக்கல்ல அருவி பகுதியில மீன் விற்பனை மற்றும் வறுவல் கடைகள்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியான ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் மீன் விற்பனை கடைகள் மற்றும் மீன் வறுவல் கடை, குளிர்பான கடை, மளிகை கடைன்னு பல்வேறு கடைகள்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆய்வுகள்ல பொன்னாகரம் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் கந்தசாமி மற்றும் மீன்வளத்துறை ஆய்வாளர் வேலுசாமி ஆகியோர் தலைமையில இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. ஒகேனக்கல் மீன்வள பண்ணை பணியாளர்கள் தொடர்ந்து 3 வாரங்களா ஒகேனக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய மீன் விற்பனை கூடங்களுக்கு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. பழைய மீன் ஏதாவது யூஸ் பண்றாங்களா, இல்ல மீன் விற்பனை அப்போ யூஸ் பண்ண எண்ணெயே திரும்ப திரும்ப வறுவலுக்கு யூஸ் பண்றாங்களான்னு ஆய்வை மேற்கொள்ளும் போது ஒரே எண்ணெயை திரும்ப திரும்ப பயன்படுத்தி இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்து அந்த எண்ணெயை டிஸ்போஸ் பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கான அபராதத்தையும் விதிச்சிருக்காங்க. பல இடங்கள்ல காலாவதியான குளிர்பானங்கள், கெட்டு போன மீன்லாம் இருந்த விஷயங்களை பார்த்துட்டு சுமார் 13 கடைகள் வரைக்கும் அபராதம் விதிக்கப்பட்டதா கூறப்படுது. மேலும் அருவி பகுதியில் இருக்கக்கூடிய மீன் வறுவல் கடையில மீண்டும் மீண்டும் ஒரே எண்ணெயை யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்து அதை கைப்பற்றி தலா 1000 ரூபான்ற வீதம் 3000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்பட்டதா கூறப்படுது. பின்னர் அங்க இருக்கக்கூடிய கடைகளுக்கு அதிகாரிகள் விழிப்புணர்வு நோட்டீஸை வழங்குறது மட்டும் இல்லாம வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் எப்படி உணவை பார்த்து வாங்கணும்ன்ற அட்வைஸையும் வழங்கியிருக்காங்களாம். இதனிடையே ஒகேனக்கல் அருவி பகுதியில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியான ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக என் கூட கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.